நானோ அண்ணனோ இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வந்து நீங்க 2 பேரும் கஷ்டப்படணும்னு வற்புறுத்தணுமா இல்ல அப்படி நினைச்சோமா மனசால? அன்னைக்கு வீட்டுல பேசும்போது கூட நீங்க 2 பேரும் மெட்ராஸ்லயே தனியா ஒரு வீட்டுல ஏன் கூட இருக்கணும் தான் நினைச்சேனே ஒழிய இப்படி தனியா இவ்வளவு தூரத்துக்கு வந்து கஷ்டப்படணும்னு கொஞ்சம் கூட நினைக்கலாமா? அண்ணே, தூரங்கிறது ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கல. ஆனா மனசுல இடைவெளி வந்துட்டா அதுதானே பெரிய தூரம். அப்படி இல்லை நிர்மலா, நீ தனியா இருக்க கூடாதுன்னு நான் சொல்லல. தாராளமா தனியா இரு. எதுக்கு கஷ்டப்படணும்? என்ன அவசியம் ஆயிடுச்சு இப்ப? நிர்மலா, நம்ம முன்னாடி கிழவி வீட்டில் இருந்தபோது பணங்காசு, வயிறார நல்ல சாப்பாடு, துணிமணி இது எல்லாமே நமக்கு கனவாக தான் இருந்துச்சு. அதனால அதெல்லாம் நமக்கு பெருசா தெரியவே இல்லை. அப்படியே எப்படியோ சமாளிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டோம் அந்த வீட்டில். ஆனால் இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் ஓரளவுக்கு வசதியாக இருக்கும். அந்த வசதி பழகியும் போச்சு. இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை தேடி பிடிச்சி கஷ்டப்படணும்னு என்ன அவசியம்? செல்வம், நீ பேசுறது என்னன்னு எனக்கு தெரியுதுடா. இத்தனை வயசுக்கு அப்புறம் உடம்பு நிறைய பிரச்சனைங்களை வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் சிரமப்படணும்னு என்னடா இருக்கு? ஆனா வேற வழியே கிடையாதுடா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆண புருஷன் அமையலன்னா இப்படிதான்டா. அமையிற புருஷனை பொறுத்துதான் அதுங்களுக்கெல்லாம் வாழ்க்கை. நிர்மல தலையில ஆண்டவன் நல்ல எழுத்து எழுதல. அவளோட அப்பன் தரித்திரம் அவளை போட்டு துரத்திட்டு இருக்கு. தரித்திரம் அது இதுன்னு பேசாதம்மா. நான் இருக்கேன்லம்மா, நான் உங்களை அப்படி விட்டுருவேனா? எது ஒண்ணுனாலும் என்ன கேளுமா, நான் பண்றேன். என்ன விடுங்க, அண்ணா உங்களெல்லாம் அப்படி விட்டுருவாரா? என்னென்ன புரியாம பேசுற? நான் என்ன புரியாம பேசுறேன்? ஏன்னு நான் இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்தது எதுக்காக? ஏன் வாழ்க்கையை நான் வாழணும், சொந்தமா யாரையும் எதிர்பார்க்காம நான் நிக்கணும். அதுக்காக தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். கஷ்டத்தை சந்தோஷமா ஏத்துக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இதுல தயவு செஞ்சு யாரும் தலையிட வேண்டாம். கூட பிறந்தவங்கன்ற ஸ்தானத்துல இருந்து அடிக்கடி இங்க வந்துட்டு போங்க. எனக்கு பாதுகாப்பா இருங்க. மற்றபடி பணம் காசெல்லாம் கொடுத்து எனக்கு உதவ வேண்டாம். நான் என் சம்பளத்துக்குள்ள இருந்தே வாழ்ந்து பழகிக்கிறேன். எதுக்கு நிர்மலா 50க்கும் 100க்கும் செலவழிக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு நீயும் அம்மாவும் எதுக்காக கஷ்டப்படணும்னு கேட்குறேன். அண்ணே, உங்களோட பணத்தை வாங்கி நான் சாப்பிட்டு செலவு பண்றதுக்கு எதுக்காக நான் இங்க வந்து இருக்கணும்? பேசாம அங்கே இருந்திருக்கலாமே. இது என்னோட வாழ்க்கை. கஷ்டமோ நஷ்டமோ நான் பாத்துக்கிறேன். ஏதோ ஓரளவுக்கு என்ன படிக்க வச்சிங்க, கல்யாணமும் பண்ணி வச்சிங்க. எனக்கு சொந்த காலம் நிக்கிறதுக்கு தைரியத்தையும் கொடுத்துருக்கீங்க. அது போதும்ண்ணே. இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட நான் மேல மேல எதிர்பார்க்கறது தப்பு. நீ கவலைப்படாத, நான் சமாளிச்சுக்குவேன். இல்லை நிர்மலா, அதெல்லாம் பேசலாம். ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு ஒத்தே வராது. கையில் ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படிமா நீ சமாளிக்க போற? ஏன்னு 3 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இட்லி சுட்டு நம்ம அம்மா நம்மளெல்லாம் காப்பாற்றி ஆளாக்கலையா? நான் அந்த வயசுல பிறந்தவனே, நான் சமாளிச்சுக்குவேன். ஏங்க, எத்தனை மணிக்கு வர சொல்லிருக்காங்க? 10 மணிக்கு. சார், வாமா சக்தி, உள்ள வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. சார், வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டியாமா? ரெடி பண்ணிட்டேன் சார். செல்வம் சார் சொன்ன மாதிரி எல்லாம் டைப் பண்ணிட்டேன். திரும்புங்க. எதுக்கு? வச்சு விடுறதுக்காக தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சார், ரெடி ஆயிட்டீங்களா? நான் ரெடி ஆயிட்டேம்மா. என்னமோ பரீட்சை எழுத போற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. சார், ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா அந்த ஆர்டர் நமக்கு தான் கிடைக்கும். உன் வாக்கு பலிக்கட்டும் சக்தி. சரிக்கா, நான் கிளம்புறேன். இருந்து ஏதாவது சாப்பிட்டு போமா. 2 பேருமே ஆஃபீஸ்ல இல்ல, யாராவது பார்ட்டிங்க வருவாங்க. நானாவது அங்க இருக்கணும். வரேன்க்கா. வரேன் சார். சரிம்மா.
என்னங்க கிளம்பலையா? உட்காந்துட்டீங்க? இல்லை, போய் சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணுறேன்னு செல்வம் சொன்னான். உங்களுக்கு லேட் ஆயிடாதா? இல்லை, அவன்கிட்ட பேசிட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ம். அதான். ஹலோ, அண்ணே செல்வம் பேசுறேனே. உன் ஃபோனை தான்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நல்லபடி வந்து சேர்ந்தாச்சு, கவலைப்படாதீங்க. அப்புறம் அது எத்தனை மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு? ரெடி ஆயிட்டீங்களா? 10 மணிக்கு. நான் இப்போ ரெடி ஆகிட்டேன். உன் ஃபோனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, சக்தி கிட்ட இந்த கம்பெனி பத்தின டீடைல்ஸ்லாம் ஃபைல் பண்ணி கொடுக்க சொன்னேன், கொடுத்துச்சா? பக்கத்தில் அம்மா இருந்தா கூட. இதோ ஒரு நிமிஷம்ண்ணே. ஹலோ மாணிக்கம். அம்மா, அம்மா நல்லபடியாக போய் சேர்ந்துட்டீங்களாம்மா? கஷ்டம்லாம் எதுவும் இல்லையா? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லையாம்மா? பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நல்லா சாப்பிடுங்கம்மா. உங்களுக்கு தேவையான மருந்தெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லி செல்வத்துக்கிட்ட சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கவலைப்படாதப்பா, நான் பாத்துக்கிறேன். நீ உன் உடம்ப பாத்துக்க மாணிக்கம். சரி, நடராஜ் எங்கப்பா? அவன் தூங்குறான். சரிப்பா, நடராஜனை பத்திரமா பாத்துக்கோ. இத பாரு, ராத்திரி நேரத்துல ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காத, நேரத்தோட சாப்பிடு, உடம்ப பாத்துக்கோ என்ன? சரி, நிர்மலா கிட்ட போனை கொடுக்குறேன். ம். ஹலோ அண்ணே. அண்ணே, எங்களை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத அண்ணே. நாங்க இங்க நல்லா தானே இருக்கோம். அங்க குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குழந்தைக்கு உடம்புக்கு எதுவும் வராமல் பார்த்துக்கோமா. ம், சரிண்ணே. உனக்கு என்ன தேவையோ செல்வத்துக்கிட்ட சொல்லி வாங்கிக்க. மேற்கொண்டு உனக்கு எப்போ என்ன தேவையோ உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ண, நான் பார்த்துக்கிறேன். ஃபோனை வச்சுட்டுமா அண்ணே? அம்மா கிட்ட கொஞ்சம் கூட. ம் ம். மாணிக்கம், அம்மா, சொல்லுப்பா. அந்த சிமெண்ட் கம்பெனி கான்ட்ராக்ட் விஷயமா இன்னைக்கு போகிறேன். அந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குமா? செல்வம் எல்லா விஷயத்தையும் சொன்னாப்பா. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. உங்க வாயால என்ன வாழ்த்தினாதான் நான் நல்லா இருப்பேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டுப்பா. இந்த ஆர்டர் உனக்கே கிடைக்கும். அப்பா, நேரம் ஆகுதாமே, நீ சீக்கிரம் கிளம்பு. வச்சிடுறேன்ப்பா. ம். ஏனுங்க, நல்லபடியா போய் சேர்ந்துட்டாங்களா? கிளம்புறேன். எங்க? சரோ, இப்போதான் முதல்ல ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது அம்மா கிட்ட நேரில் சொல்லாம, அவங்க ஆசீர்வாதத்தை நேரில் வாங்காம இப்போதான் போறேன். அதே மாதிரி முதல்ல ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது உன்கிட்ட மட்டும் சொல்லிட்டு இப்போதான் போறேன். இந்த கான்ட்ராக்ட் கண்டிப்பா நமக்கு தான் கிடைக்குங்க. இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா பிசினஸ்ல பல படிகளை ஒரே அடியா தாண்டிடலாம். இது எப்படியாவது வாங்கிடணுங்கிற வெறியில இருக்கேன். நான் கிளம்புறேன் சரோ. இருங்க, நான் வெளியில போய் சகுனம் பார்த்து சொல்றேன். வாங்க. வரேன் சரோ. ம்.
உங்களுக்கு காஃபி போட்டு வச்சாச்சு. மத்தியானம் சமையல் கூட செஞ்சு வச்சிட்டேன். இன்னைக்கு மார்னிங் மட்டும் டிஃபன் மாமா வெளியில இருந்து வாங்கிட்டு வருவாரு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னங்க இது, முறையா நான் வேலைக்கு போறேன். கொஞ்சம் சிரிச்சு அனுப்ப கூடாதா? இப்படி உம்மன் இருக்கீங்க? அடடே, வாங்க வாங்க வாங்க. என்னங்க, இவங்களதான் குழந்தைய பாத்துக்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். இதை பாருங்க, குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும். நாளைல இருந்து நீங்களே சமைச்சு வச்சுட்டு போயிடுங்க. அதுக்கும் சேர்த்து நான் சம்பளம் கொடுத்துறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. 1ஆம் தேதி எனக்கு கரெக்டா சம்பளம் வந்துடணும். இதை பாருங்கம்மா, எனக்கு 1ஆம் தேதி கரெக்டா சம்பளம் வந்துடும். நான் வந்த உடனே உங்களுக்கு சம்பளம் கொடுத்துறேன். அப்புறம் அத சமையல் ரூம், இது பாத்ரூம், வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான பிஸ்கெட், பால் பவுடர் அதெல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கேன். ஏமா, என் வேலை சுத்தமா இருக்கும். நீ அதை பட்டலாம் கவலைப்படாத. பக்கத்து பக்கத்துல வேணா விசாரிச்சு பாரு. குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. ஏதாவது தேவைன்னா மாமாவை கேளுங்க, சரியா? அப்புறம் துணி துவைச்சு போட்டுங்க. என்னங்க, நான் போயிட்டு வரேங்க. மதியம் கரெக்டா சாப்பிடுங்க. நான் வரேங்க. ரவி, டேய் ரவி, ரவி என்னாச்சுப்பா? ரவி, லீலா என்னாச்சுன்னு தெரியலையே. ரவி, ரவி, டேய் எந்திரிப்பா. ரவி, டேய் என்னடா ஆச்சு? ரவி, ரவி, ரவி இங்க பாருப்பா, என்னாச்சு? ரவி, ரவி, ஐயோ என்ன பண்ணுவேன் நானு? ரவி, என்னப்பாச்சு? ரவி, 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 என்ன லீலா அது? ரவி, ரவி, ரவி இங்க பாருப்பா. ரவி, ஐயோ லீலா என்னமாச்சு? எப்படி நடந்திருக்கும்? டேய் என்னப்பாச்சு? ரவி இங்க பாருப்பா. ரவி, ரவி, ஐயோ டேய் ரவி. வாங்க செல்வம். டேய் இதுதான் நிஜமான ஷாக் இல்ல? ஏமா, துணியில ஊற போட்டிருக்கேன், கொஞ்சம் பார்த்து துவைச்சிருக்கேன். சரிம்மா. பாத்தீங்களா மாமா, உங்க புள்ளைக்கு நான் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னு? இந்த மாதிரியெல்லாம் இவர் டிராமா பண்ணுவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நான் தயாரா எதிர்பார்த்துட்டே இருந்தேன். உனக்கு ஏன்டா இந்த கெடுதல் புத்தி? இருந்து முதல்ல அந்த பொண்ணு வேலைக்கு போகுது, இந்த மாதிரி பண்ணிட்டு நிக்கிறிய? நிறுத்துங்க. நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் நான் வேலைக்கு போறத உங்களால தடுக்க முடியாது. மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு தான் நான் ஆபீஸ்க்கு போவேன். போய் ஒழுங்கா வேலையை பாருங்க. மாமா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரி.